நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொற்று பரவலை தடுக்க முகக்கவசம், சமூக இடைவெளி தொடர்பான உத்தரவுகள் மீண்டும் வந்துள்ளன. பொது சுகாதார இயக்குநரகத்தின் அறிவுறுத்தல்களை இந்த தொகுப்பில் காணலாம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் மே மாதத்தில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டது. இதனையடுத்து அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகள், நகர மற்றும் நகராட்சி சுகாதார அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். இன்ஃப்ளூயன்சா மற்றும் கடும் சுவாச தொற்று பரவல்களை முன்கூட்டியே கண்டறிதல் உள்ளிட்ட நோய் கண்காணிப்பை முடுக்கிவிடவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாவட்ட கண்காணிப்பு பிரிவுகள் தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அனைத்து சுகாதார மையங்களிலிருந்தும் சுவாச தொற்று பாதிப்புகளை தொடர்ந்து தினசரி கண்காணித்து அறிக்கை அளிப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓசல்டெமிவிர் போன்ற வைரஸ் தடுப்பு மருந்துகள், நோயை கண்டறியும் மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து சுகாதார வசதிகளை சரிபார்க்கவும், காய்ச்சல் வார்டுகளில் போதுமான படுக்கை திறனை மதிப்பிடுவதை உறுதி செய்வது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் வீட்டிலும் பொது இடங்களிலும் சோப்பு அல்லது சானிடைசர்களை பயன்படுத்தி வழக்கமாக கை கழுவுவதையும், சுவாச பரவலை குறைக்க நெரிசலான இடங்களில் முகக்கவசங்களை அணிவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறையின் கள ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருமல் மற்றும் தும்மலின் போது துணி அல்லது முழங்கையால் மூடிக்கொள்வதுடன் அந்த துணியை சுகாதாரமாக அப்புறப்படுத்தவும், தொற்று அபாயத்தை குறைக்க கண்கள், மூக்கு மற்றும் வாயை தொடுவதை தவிர்க்கும்படியும் கூறப்பட்டுள்ளது. சுவாச நோயின் அறிகுறிகளை காட்டும் நபர்களிடமிருந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், காய்ச்சல், தொண்டை வலி, இருமல் அல்லது உடல் வலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் ஆரம்பத்திலேயே மருத்துவ உதவியை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க போதுமான திரவ உணவுகளை உட்கொள்வது, ஓய்வெடுப்பது, பருவகால காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதுடன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது வீட்டிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொலைபேசிகள், கதவு கைப்பிடிகள் மற்றும் லைட் சுவிட்சுகள் போன்று பொதுவாக தொடும் மேற்பரப்புகளை தொடர்ந்து சுத்தம் செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல், சுகாதாரம் போன்ற பொது சுகாதார செய்திகளை ஊக்குவிக்க கள ஊழியர்கள் திரட்டப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.